இன்னலில் கபரி பக்தா, கபர் நெருக்கும், எல்லாரையும் நெருக்கும். கபருடைய நெருக்கத்தை விட்டு யாராவது தப்புவதாக இருந்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஅத் இப்னு முஆத் தப்பி இருப்பார். சகோதரர்களே, வைக்க போகிறார்கள் என்னையும் உங்களையும். குறுகிய கால வாழ்க்கை, உலகத்தை சம்பாதிக்கலாம், யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பட்டம் எடுக்கலாம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் சிந்தியுங்கள், உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க என்ன பதவியில் இருந்தாலும், என்ன பட்டத்தில் இருந்தாலும், ஒரு நாள் உங்களை வெறுங்கையோட கபர்ல கொண்டு போய் வைப்பான். உலகத்தையே கட்டியாண்டவன் தான் ஜெங்கிஸ்கான். ஜெங்கிஸ்கான் மங்கோலிய பேரரசு. ஒரு வரலாறை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பக்தாத் இஸ்லாமியர்களின், முஸ்லிம்களின் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தது. பக்தாத் ஜெங்கிஸ்கானுடைய காலத்தில் அப்பாசிய பேரரசு. சகோதரர்களே, பக்தாதுல மட்டும் 10 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தார். பக்தாதுல தான் இருந்துச்சு உலகத்திலேயே மிகப்பெரிய இஸ்லாமிக் லைப்ரரி. மிகப்பெரிய இஸ்லாமிக் லைப்ரரி. உலமாக்கள் எழுதுறாங்க 1,20,00,000 கிதாப் இருந்துச்சாம் அது. சகோதரர்களே, அந்த லைப்ரரியை பத்த வச்சு அந்த சாம்பலை எடுத்து என்ன செய்தான், பக்தாதுல ஓடக்கூடிய யூப்ரட்டிஸ் நதியில போட்டான், ஃபுராத்துல. உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாமா இப்னு அசீர் அல் காமில் ஃபி தாரீக் எழுதுறார், ஒரு வாரம் அந்த நதி, அந்த ஆறு கருப்பாக ஓடியதாம். எவ்வளோ அநியாயம் செய்தாலும் அவரும் கபருக்கு போகத்தானே வேணும், கபருக்கு போகத்தானே வேணும். சகோதரர்களே, சக்கராத்துல சொன்னானாம் ஜெங்கிஸ்கான், ஏ மக்களே, என்னுடைய ஜனாசாவை கொண்டு போகும் பொழுது என்னுடைய 2 கைகளையும் சந்தூக்குக்கு வெளியே தொங்க போட்டு கொண்டு செல்லுங்கள். முஸ்லிம்கள் மௌத்தானாலும், முஸ்லிம் இல்லாதவர்கள் மௌத்தானாலும் ஜனாசாவை எப்படி கொண்டு போற? தக்பீர் கட்டி தானே கொண்டு போற. ஏன் அப்படி தொங்க விட வேண்டும்? சொன்னானாம், உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் விளங்கி கொள்ளட்டும், உலகத்தையே கட்டியாண்ட ஜெங்கிஸ்கான் கூட கபருக்கு போகும்போது வெறுங்கையோட தான் போறான். இதுதான் உண்மை சகோதரர்களே. எவ்வளவு பெரிய லக்ஷரி வெஹிக்கிள்ல போயிருக்கலாம், எவ்வளவு அடுக்குமாடி தொடரில் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் ₹1 சல்லி கூட கொண்டு போக முடியாது. அல்லாஹ்வுக்காக வாழ்வோம் சகோதரர்களே. ஒரு பெண்ணுடைய ஜனாசாவுல காதுல இருந்த காதுப்பு கலண்டு வரல. ஷரியத்துடைய சட்டம் என்ன? காதுல உள்ள நகை, கையில உள்ள நகை கலண்டு வராட்டி என்ன செய்யணும்? ஜனாசாவை நகையோட அப்படியே அடக்கிறது தான். ஈமான் கெட்ட குடும்பம் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? காதை வெட்டி அந்த காதுப்பை கலட்டி எடுத்தார்கள். இதுதான் உலகம். உன்னுடைய ஒரு உடுப்பை கூட விட மாட்டார்கள். அல்லாஹ்வுக்காக வாழ்வோம் சகோதரர்களே.